வணக்கம். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் மகளிர் நலக்குழு சார்பில் நடந்த சாதனை மகளிருக்கு பரிசளிப்பு விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு மகளிர் நலக்குழு சார்பில் சாதனை மகளிருக்கு பரிசளிப்பு விழா தாவரவியல் பூங்காவில் தேசிய விருதாளர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் மகளிர் நலக்குழு தலைவி லட்சுமி முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சாதனை படைத்த மகளிருக்கும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மகளிர் நலக்குழு நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் முன்னதாக திட்ட உறுப்பினர் ஜெயமூர்த்தி வரவேற்று பேசிய விழாவில் திரளான திட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக ஒருங்கிணைப்புடன் 6 மையங்களில் நடந்த நெட் தேர்வில் 5694 மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆர்வமுடன் தேர்வு எழுதினர். புதுவை பல்கலைக்கழக ஒருங்கிணைப்புடன் நெட் தேர்வு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, லாஸ்பேட்டை சங்கர வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, பாக்கமுடையான்பட்டு இதயா கலை அறிவியல் கல்லூரி, ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, வில்லியனூர் ஆச்சாரியா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரி ஆகிய 6 மையங்களில் நடந்தது. இதில் புதுவையின் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 5694 மாணவ மாணவிகள் பங்கேற்று நெட் தேர்வை ஆர்வமுடன் எழுதினர். புதுவை முதலியார்பேட்டை ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மகளிர் அமைப்புகள் மற்றும் போலீசார் நல்லுறவு கூட்டம் எஸ்பி பைரவசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட மகளிர் அமைப்புகள், சுய உதவி குழுவினர் மற்றும் போலீசார் நல்லுறவு கூட்டம் எஸ்பி பைரவசாமி தலைமையில் இன்ஸ்பெக்டர் அங்கப்பன், சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ஆகியோர் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் மகளிர் தங்கள் பகுதியில் நிலவும் குறைகள் குறித்து எடுத்துரைத்தனர். அதனை கேட்டுக்கொண்ட எஸ்பி பைரவசாமி பேசுகையில் குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தங்கள் பகுதியில் சந்தேகப்படும்படி நபர்கள் தென்பட்டாலோ, குற்ற சம்பவங்கள் நடந்தாலோ, புதர் மற்றும் காலி மனைகளில் யாரேனும் குடித்துவிட்டு தகராறு செய்தாலோ உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், தகவல் தெரிவிப்பவர் பெயர் மற்றும் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுவதோடு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார். மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்க போலீசாரோடு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுவை தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுவை தீயணைப்பு துறையில் கடந்த 5 ஆண்டுகளாக கோட்ட தீயணைப்பு அதிகாரி பதவி நிரப்பப்படாமல் காலியாக உள்ளதால் தீயணைப்பு துறையில் எந்த ஆக்கப்பூர்வமான பணிகளும் நடைபெறாமல் உள்ளது. எனவே கோட்ட தீயணைப்பு அதிகாரி பதவியை நிரப்பிட வேண்டும். மேலும் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, பணியிட மாற்றங்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை, வேலை நிறுத்த கால ஊதியம், சேதராப்பட்டு தீயணைப்பு நிலையத்தை செயல்படுத்துவது, ஊழியர்கள் அனைவருக்கும் சீருடை வழங்குவது போன்ற பணிகள் தலைமை அதிகாரி இல்லாததால் நடைபெறவில்லை. மேலும் வங்கியில் தீ விபத்து ஏற்பட்ட போது மடிப்பு ஏணி இல்லாமல் சிரமப்பட்டனர். எனவே புதுவை அரசும் தீயணைப்பு துறையும் உடனடியாக காலியாக உள்ள பதவிகளை பதவி உயர்வு மூலம் நிரப்பிட வேண்டும். மடிப்பு ஏணியினை வழங்கிட வேண்டும். மேலும் தீயணைப்பு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி ஊழியர்கள் உற்சாகமாகவும் சிறப்பாகவும் மன சஞ்சலமின்றி தங்களது பணிகளை சிறப்பாக செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். முக்கிய குற்ற சம்பவத்தில் தொடர்புடைய நபரின் குரல் தெரிந்தவர்கள் உடனடியாக தெரிவிக்குமாறு புதுவை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு. பின்வரும் குரலுக்கு உரியவர் ஒரு மிகப்பெரிய குற்றச்சம்பவத்தில் தொடர்புடையவர். பின்வரும் குரல் உங்களுக்கு பரிச்சயமானதாக இருந்தால் 9489205066 மற்றும் 9489205040 என்ற எண்களில் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். தகவல் தெரிவிப்பவர்களின் விவரம் ரகசியமாக வைக்கப்படும். எனக்கு இருட்டுறதுக்கு மேல போயிடுச்சுன்னா நான் அவ்வளவுதான் சுவிட்ச் ஆஃப் நாளைக்கு அதோட அப்புறம் வர முடியாது. அப்புறம் வரமாட்டேன் நானு. அதெல்லாம் முடியாது. 10 ரூபா ரெடியா இருக்குதா? 5 o'clock அந்த ரேஞ்சில கால் பண்ணுவேன். 10 hours ரெடி பண்ணுங்க. அதுக்கு மேல நான் முடியாது. எனக்கு டைம் கிடையாது. அப்புறம் நான் போயிடுச்சுன்னா நாளைக்கு நான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். வேணும் கொடுக்க முடியாது. 8 o'clock நான் கால் பண்ணேன். 5 o'clock ரெடியா இருங்க. பேமெண்ட் இருட்டுறதுக்கு மேல போயிடுச்சுன்னா நான் அவ்வளவுதான் சுவிட்ச் ஆஃப் நாளைக்கு அதோட அப்புறம் வர முடியாது. அப்புறம் வரமாட்டேன் நானு. அதெல்லாம் முடியாது. 10 ரூபா ரெடியா இருக்குதா? 5 o'clock அந்த ரேஞ்சில கால் பண்ணுவேன். 10 hours ரெடி பண்ணுங்க. அதுக்கு மேல நான் முடியாது. எனக்கு டைம் கிடையாது. அப்புறம் நான் போயிடுச்சுன்னா நாளைக்கு நான் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். வேணும் கொடுக்க முடியாது. 8 o'clock நான் கால் பண்ணேன். 5 o'clock ரெடியா இருங்க. பேமெண்ட்
புதுவை லாஸ்பேட்டையில் 9 ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதித்து கலெக்டர் தீபக்குமார் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை லாஸ்பேட்டையை சேர்ந்த ரவுடிகளான திருநாவுக்கரசு, கார்த்திக், பிரபாகரன், மணிகண்டன், வேலு, மோகன், செந்தில், மற்றொரு மணிகண்டன், வீரமணி ஆகிய 9 பேரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்க கோரி கலெக்டர் தீபக்குமாருக்கு சப் இன்ஸ்பெக்டர் லெனின் பாரதி பரிந்துரை செய்திருந்தார். அதனை பரிசீலித்த கலெக்டர் தீபக்குமார் அந்த 9 ரவுடிகளுக்கும் 2 மாத காலம் ஊருக்குள் நுழைய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவை அரியங்குப்பம் பெரியார் திடலில் தந்தை பெரியாரின் 40ஆம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடந்தது. புதுவை அரியங்குப்பம் பெரியார் திடலில் தந்தை பெரியாரின் 40ஆம் ஆண்டு நினைவு நாள் பொதுக்கூட்டம் ராவணன் படிப்பக தலைவர் அபிமன்னன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. துணைத் தலைவர் சீதா பிரபாகரன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் அறிமுக உரையாற்றிட எழுத்தாளர் பாமரன் சிறப்புரையாற்றினார். நிறைவில் செழியன் நன்றி கூறிய கூட்டத்தில் படிப்பக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் மாதா கோவில் வீதியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு மாதா கோவில் பங்கு தந்தை டொமினிக் ரொசாரியோ மந்திரங்கள் ஜெபிக்க அவர் முன்னிலையில் பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் மாநில செயலாளர் முனுசாமி, வட்டார செயலாளர் வினோத் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணநகர் 11வது குறுக்கு வீதி குழந்தை இயேசு வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக காரைக்கால் மீனவர்கள் பிரச்சனை குறித்து வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் இரு நாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு காணப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் டெல்லி சென்று பிரதமர் மன்மோகனை சந்தித்து இலங்கையில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக காரைக்கால் மீனவர்களை விடுவிக்கவும் இலங்கை கடற்படையில் கையகப்படுத்தப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்க கோரியும் மனு அளித்தனர். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், இப்பிரச்சனைக்கு தீர்வு காண இரு நாட்டு மீனவர்களையும் வரும் 20ஆம் தேதி சென்னையிலோ அல்லது டெல்லியிலோ அழைத்து பேசி சுமூக தீர்வு காணப்படும் என்றும் தனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட இப்பிரச்சனையை விரைந்து அணுகி சுமூக தீர்வு காணும் பணியை வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்திடம் ஒப்படைத்துள்ளதாகவும் அவருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேனலும் இணைந்து இந்த பிரச்சனை குறித்து இலங்கை அரசிடம் பேசி வருவதாகவும் விரைவில் இந்த பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்படும் மற்றும் இந்திய மீனவர்கள் அனைவரும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று உறுதியுடன் கூறினார். ஆப்பிரிக்க குடியரசு நாட்டில் போராளிகளுக்கும் ராணுவத்திற்கும் இடையே நடக்கும் கடுமையான வன்முறையிலிருந்து தப்பிக்க அந்நாட்டு மக்கள் வெளியேறி வருகின்றனர். கிறிஸ்தவ பெரும்பான்மையுடன் முஸ்லிம் மக்களையும் கொண்டுள்ள மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மத்திய பகுதியிலும் வடக்கு பகுதிகளிலும் உள்ள சில நகரங்களை செலேகா எனப்படும் போராளி குழுக்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அப்போதைய அரசு இவர்களுடன் ஒரு அதிகார பகிர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது. இந்த போராளி குழுக்கள் சில மாதங்கள் சென்றபின் தலைநகரை முற்றுகையிட்ட போது அப்போதைய அதிபரான பொசைஸ் இவர்களது தாக்குதலை முறியடிக்க முடியாமல் நாட்டை விட்டு தப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அதிபர் பொறுப்பை ஏற்ற மிகேல் ஜோடோடிடா செலேகா இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக கலைப்பதாக அறிவித்தார். ஆனால் இதனை மறுத்த போராளி குழுக்கள் தொடர்ந்து மத வன்முறைகளில் ஈடுபட துவங்கினர். பழிக்கு பழி நடவடிக்கையாக முஸ்லிம் செலேகா போராளிகளுக்கும் கிறிஸ்துவ சுய பாதுகாப்பு ராணுவத்தினருக்கும் இடையே தொடரும் இந்த வன்முறைகளில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு கருதி தங்கள் குடியிருப்புகளில் இருந்து இடம் பெயர்ந்துள்ளனர்.
முன்னாள் பிரெஞ்சு காலனியான இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்ட வேண்டி ஐநா அமைதிப்படையை சேர்ந்த 1600 பிரெஞ்சு வீரர்களும் 4000 ஆப்பிரிக்க யூனியன் வீரர்களும் இங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று அங்கு அமைதி நிலவியது. எனினும் அண்டை நாடான சாடிலிருந்து வந்த பெரும்பான்மையான செலேகா முஸ்லிம் போராளிகளுக்கு உள்நாட்டில் உள்ள முஸ்லிம் மக்கள் உதவி புரிந்ததாக கருதும் கிறிஸ்துவ ராணுவத்தினர் அவர்களை அழிக்க நினைப்பதால் பாதுகாப்பு கருதி வெளியேற விரும்பும் மக்களுக்கு அரசே அவசர கால விமானங்களை ஏற்பாடு செய்து வருகிறது. பங்குயி விமான நிலையத்தில் காத்திருந்த பெரும்பான்மையான முஸ்லிம் மத்திய ஆப்பிரிக்க குடிமக்கள் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு அஞ்சியே தாங்கள் வெளியேறுவதாக குறிப்பிட்டனர். இதுநாள் வரை இவ்வளவு காட்டுமிராண்டித்தனமான வன்முறையை கண்டதில்லை என்றும் அப்போது அவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News புதுவை.blogspot.in என்ற இணையதள முகவரியை பாருங்கள். வணக்கம்.